வெடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஃப்ரிட்ஜ் இந்த இடத்துல இருக்குன்னா, நிறைய வீட்ல பாத்தீங்கன்னா பக்கத்துலயே நிறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் இருக்காது. ஃப்ரிட்ஜ் வெடிக்குதுன்னா மெயினா என்ன காரணம்? இப்போ அடைஞ்ச மாதிரி வைக்கிறது ஒண்ணுதான் காரணம். அடைஞ்ச மாதிரி வைக்கிறது ஒண்ணு, செவுத்த ஒட்டி வைக்க கூடாது. ரொம்ப ஒட்டி வச்சிடக்கூடாது. ஒரு 6 இன்ச் விட்டு கொஞ்சம் முன்னாடி வைக்கிறது பெட்டர். அதே மாதிரினா ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தெல்லாம் கூட பாத்தீங்கன்னா, தெர்மோஸ்டேட் தான் போயிருந்தா கூட அந்த கம்ப்ரஸர் ஓடி 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 ரொம்ப ஹீட் ஆகி அதனால வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் உங்களுக்கு கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் ஏதாவது போயிருந்தாலோ கண்டினியூஸா அந்த கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு ஓட ஓட என்ன ஆகும்னா ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். ஃப்ரெஷ் ஏர் வரும். ஃப்ரெஷ் ஏர் வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கல அப்படின்னும் போது வந்து என்னன்னா ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகும்போது இந்த கேஸ் பைப்லைன் வந்து வெடிச்சதுன்னா இதுதான் கேஸ் பைப்லைன். இது வெடிச்சுன்னா இதுலேருந்து வர இதுக்கு ஆயில் அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மூச்சு திணற ஆரம்பிக்கும். மூச்சு திணற ஆரம்பிக்கும் போது வந்து டீப் இதுல இருந்து வர கேஸ் ஆமா, இதுல இருந்து வர கேஸ் வந்து மூச்சு திணற ஆரம்பிக்கும். மூச்சு திணற ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து தூக்கத்துல ஏதாவது வந்து கலெக்டர் எழுந்து வந்தாலும் மழைக்க போட்டு கீழே விழுந்துரும். ஸோ இப்போ இதுல என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத பத்தி சொல்லுங்க. நீங்க எங்கேயா வெளியில போறீங்க, இந்த வீடை விட்டு வெளில போறீங்க, கொஞ்சம் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணீங்க, 10 days யூஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் என்ன பொருள் நிறைய வீணாக போகுது அப்படின்ட்டு அப்படியே வச்சு விட்டு போடுவாங்க. பட் அந்த மாதிரி வைக்கிறது அவாய்ட் பண்றது பெட்டர். என்ன பண்ணும் அப்போ? அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துட்டு மீறி வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ ஓப்பன்ல வைக்கணும். ஆமா, ஆஃப் பண்ணிட்டு இந்த டோர் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன்ல வைக்கும் போது என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த ஃபில்டர் நம்மளே என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லா வந்து ஈர துணி வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சி விடுறது. பின்னாடியே வந்து சும்மா லைட்டா முன்னாடி அதாவது ரொம்ப ஃபோர்ஸா இழுக்காம பொறுமையா இழுத்து பின்னாடியே தொடச்சி விடுறது பண்றது பெட்டர். ஆனா இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்னாலே இன்பில்ட் ஸ்டெபிலைசர் அப்படி இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதனால ஸ்டெபிலைசர் தேவையில்லைன்னு எடுத்துக்கலாமா? அதாவது நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்து ஒரு 1500-2000 rupees காஸ்ட் ஆகாங்க. இன்பில்டாவே இருக்குன்றாங்க. பட் நீங்க நார்மலா ஸ்டெபிலைசர் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வெயிட் இருக்கும் அந்த ஸ்டெபிலைசர். பட் இதில் இன்பில்டான்றது வந்து சும்மா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காயில் வச்சு ஒரு சின்னதாக வச்சிருப்பாங்க. டெக்னிக்கலாக பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காயில் ஒரு சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. பட் அதை விட நம்ம வந்து நார்மலாக வந்து தனியாக போடுறது பெட்டர். தனியாக போடும்போது என்னன்னா உங்களுக்கு லோ வோல்டேஜோ ஹை வோல்டேஜோ வருதுன்னா உங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். பட் இதில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எதுனா ஸ்டெபிலைஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காது. பட் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வீட்டில் எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா, வெளியில் நம்ம வந்து இப்போ பெட்ரூம் விட்டு வெளில வரோன்னா ஏதாவது ஸ்மெல் வரும் நமக்கு. இப்போ வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்மெல்லோட இதில் இருக்கிற ஸ்மெல் அப்படின்னா அந்த ஆயில் மாதிரி நம்ம அந்த ஏதாச்சும் ஆயில் ஓப்பன் ஆகிட்டா ஏதாச்சும் நம்ம இந்த பைக்ல எல்லாம் வர ஆயில்லாம் எப்படி இருக்குமா ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி நார்மலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்மெல் உங்களுக்கு பார்க்கும்போது. அந்த மாதிரி வரும்போது விண்டோவில் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டை போட்டு பார்க்கறது பெட்டர். நிறைய பேர் அப்படியே நேராக வந்துட்டு திறந்து பார்ப்பாங்க. திறந்த உடனே அந்த வாயு வந்து அப்படியே தாக்கி நிறைய பேர் மயக்க போட்டு விழுந்துருவாங்க. 365 நாள் ஃப்ரிட்ஜை ஓட்டுறாங்க இல்லையா, இது சரிதானா? இல்லை, யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம என்ன டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணணும். ப்ளஸ் ஓப்பன் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஜன்னலோ இல்லை வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவோ அந்த மாதிரி இருந்தால் 365 நாள் கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணுன்றது இதுலேயே உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. சம்மர் டைமில் எவ்வளோ வைக்கணும், நம்ம நார்மலாக வந்து வின்டரில் எவ்வளோ வைக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பொருள் வச்சுட்டு ரொம்ப ஐயில் வச்சிருவாங்க. இங்கே இருக்கிறத வந்து ரொம்ப ஐயில் வச்சிருவாங்க. இதை வந்து ஐயில் வைக்காம நார்மலில் வைக்கிறது பெட்டர். நம்ம நார்மலா வந்து இந்த மழை காலத்துல வின்டர்ல வந்து 1 2 வச்சுக்கலாம். சரி, கொஞ்சம் நல்ல சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா 4 வைக்கிறது பெட்டர். நிறைய பேர் வேணா 6 7 அந்த மாதிரி வச்சிருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். எப்ப வைக்கலாம் 6 7? இந்த மெடிசின்ஸ் எதாவது வைக்கிறீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப இதான் தேவைப்படுதுன்னா 6 7 வைக்கணும்.